சினிமா பாடலாசிரியர் கவிஞர் வாலி உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 82. திருச்சிக்கு அருகில் திருப்பராய்த்துறை வாலியின் சொந்த ஊர். ஸ்ரீரங்கத்திற்கு வந்து குடியேறிய ஸ்ரீனிவாச ஐயங்கார் பொன்னம்மாளின் மகன் வாலி. படித்தது SSLC. பிறகு சென்னை ஓவியக் கல்லூரியில் 1 வருட படிப்பு. தமிழ் சினிமாவில் அன்றைய இயக்குனரில் இருந்து இன்றைய இயக்குனர் வரை இவருடன் பணியாற்றியவர்கள் ஏராளம் பேர். எல்லா தலைமுறையினருக்கும் ஏற்ற ஒரு பாடலாசிரியர் கவிஞர் வாலி. இளையோருக்கு முதியோருக்கு என பன்முக மக்களுக்கு எழுதவல்ல பன்முக பாடலாசிரியர் கவி சிங்கம் கவிஞர் வாலி. இவரை வாலிப கவிஞர் என்கிறார்கள். அதன் காரணம் இதுவே. சமீபத்தில் வாலிக்கு நடந்த 80வது பிறந்தநாள் விழாவில் கூட தமிழ் திரையுலக ஜாம்பவான்களே திரண்டு வந்து வாழ்த்தினர். சமீபத்தில் வாலிக்கு நடந்த 80வது பிறந்தநாள் விழாவில் கூட தமிழ் திரையுலக ஜாம்பவான்களே திரண்டு வந்து வாழ்த்தினார்கள். ஆறுமுக அந்தாதி, பகவத்கீதை, சரவண சதகம், பாண்டவர் பூமி இவர்கள் இன்னமும் இருக்கின்றார்கள். கம்பன் என்பது, கலைஞர் காவியம், நானும் இந்த நூற்றாண்டும், இப்படி கவிஞர் வாலியின் புத்தகங்கள் பிரபலமானவை. இன்றும் என்றென்றும் பாடல் எழுதவல்ல வாலிப கவிஞர் நல்ல உடல் நலத்தோடு இருக்க மக்கள் பிரார்த்தித்தார்கள். ஆனாலும் பலனளிக்காது இன்று காலமானார் கவிஞர் வாலி. அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். திரையுலகம் 4 தலைமுறைகளை பேசுகிறது. உடுமலை நாராயண கவி, கவிஞர் மருதகாசி, காமு ஷெரீப், தஞ்சை ராமையா தாஸ், கவியரசர் கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், KT சந்தானம், கூமா பாலசுப்ரமணியம், கம்பதாசன் போன்றோரின் பாடல்கள் கரிசல்மேட்டு நிலங்களில் கூட கலகலத்தன. 2ஆம் தலைமுறையின் இறுதியில் இணைந்தவர் கவிஞர் வாலி. திரையுலக பரிணாம வளர்ச்சியை பெற்றது கவிஞர் வாலியின் காலங்களில் தான் என்பதை எவரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மன்னவனே அழலாமா? கண்ணீரை விடலாமா? உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். இன்றைய இசையில் இரைச்சலையும் மீறி இசை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படாமல் எதிர்நீச்சல் போடும் வீரனாக தன்னுடைய கவித்தன்மையை இழந்துவிடாமல் இருப்பவர் கவிஞர் வாலி. தமிழ் திரை உலகில் தனது எழுத்துக்களை பதிவு செய்ய கவிஞர் வாலி ஏற்றுக்கொண்ட சோதனைகளை 1000 நா கொண்ட ஆதிசேஷனாலும் எடுத்துச் சொல்ல இயலாது. திரைப்படத்தில் முதன்முதலாக MGR நடித்த நல்லவன் வாழ்வான் திரைப்படத்தில் கவிஞர் வாலி பாடலை ஆரம்பித்தார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. அதற்கு பின்னர் ஆண்டுகள் சிலவற்றுள் அலைக்கழிக்கப்பட்டார் கவிஞர் வாலி. வெற்றி பாடலாக அமைந்திருந்தும் அவரது விலாசம் தெரியாமல் இருந்தது. கட்டத்துக்கு மனைப்பொருத்தம் அவசியம், காதலுக்கு மனப்பொருத்தம் அவசியம் போன்ற பாடல்களை எழுதியவர் KS கோபாலகிருஷ்ணன். கவிஞர் வாலிக்கு கற்பகம் படத்தின் மூலம் பாட்டெழுத வாய்ப்பளித்து கவிஞரின் வாழ்க்கைக்கு கை கொடுத்த தெய்வமாக விளங்கினார். கற்பகம் படத்தில் 4 பாடல்கள் பாடியவர் சுசீலா. ஒவ்வொரு பாடலும் தங்கத்தில் வைரம் பதித்தது போல மக்கள் மனத்தில் நின்றது. திரைப்பட நடிகை KR விஜயா நடித்த பாடலுக்கான வரிகளுக்கு அரங்கமே அதிர்ந்தது. ஆனால் இன்றும் மக்கள் மனத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஒலியின் அமைப்பாளர் கவிஞர் வாலி. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. என் உடலில் ஆசை என்றால் என்னை நீ மறந்துவிடு, என் உயிரை மதித்திருந்தால் வந்தவளை வாழவிடு. சாட்டையால் அடித்தது போல் விழுந்த இந்த வரிகளை ரசிகர்கள் ஆமோதித்தது பலத்த கைத்தட்டல்களாக பரிமளித்தது. தரைமேல் பிறக்க வைத்தான். மீனவர் வாழ்க்கையின் அவலத்தை எளிமையாக புரிய வைக்க கவிஞர் வாலியால் மட்டுமே முடிந்திருக்கிறது.
அதே தமிழால் இளமை துள்ளலான பாடலையும் வெளிப்படுத்தினார் கவிஞர் வாலி. எம்ஜிஆர் சிவாஜி தலைமுறை தொடங்கி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் தலைமுறையில் தொடர்ந்து இன்றும் புதியதாய் அறிமுகமாகும் கதாநாயகனுக்கென்று பாடல்கள் எழுதினார் கவிஞர் வாலி. அனைத்து தலைமுறையினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு படைப்பாளி கவிஞர் வாலி. நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சே நானும் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே. தேவுடா தேவுடா திருமல தேவுடா, சுடரா சுடரா கள்ளு விப்பி சுடரா. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. தாய்ப்பாசம் குறித்து எத்தனையோ பாடல்கள் வந்திருந்தாலும் கவிஞர் வாலியின் வரிகளில், யேசுதாஸ் குரலில், இசைஞானி இசையில் இந்த பாடல் பலரின் மனத்தில் பசுமையாய் பதிந்து கிடக்கிறது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அண்மையில் நிகழ்ந்த ஒரு விழாவில் கவிஞர் வாலி சொன்னது, எனக்கு இன்று இருக்கும் பணம் வசதிகள் அனைத்தும் MS விஸ்வநாதன் போட்ட பிச்சை. சோற்றுக்கே வழியில்லாமல் இருந்தவன் நான், சோறு தின்னவே நேரமில்லாதவன் ஆனேன் என்று தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மறக்காமல் நினைவு கூறினார் கவிஞர் வாலி. இது கவிஞர் வாலி குறித்த லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சியின் ஒரு திறனாய்வு அல்ல, நாம் பெரிதும் விரும்புகின்ற ஒரு தமிழ் படைப்பாளி. அவர் மீது நமக்கு இருக்கும் அபிமானத்தை நாம் அறிந்த வரையில் மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு கடமை. உலகத்திலேயே அதிகமான திரைப்பட பாடல்களை எழுதிய ஒரு கவிஞனுக்கு அஞ்சலி செலுத்துகிறது லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி. நுரையீரல் தொற்றுநோய் காரணமாக கடந்த சில நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டது. இதனை அடுத்து செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வந்த அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தார்கள். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். மறைந்த வாலிக்கு திரை உலகினரும் அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். சிறுகதை, கவிதை, உரைநடை என 20க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியுள்ள வாலி 1000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு 10,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார். தமிழக அரசு சார்பில் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார். வாலிப கவிஞர் வாலியின் சரீரம் மறைந்திருக்கலாம், ஆனால் அவர் எழுத்துக்கள் பாடல் வடிவில் மக்கள் மனத்தில் என்றென்றும் வாழ்ந்திருக்கும். மறைந்த கவிஞர் வாலிக்கு அஞ்சலி செலுத்துகிறது லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி.